அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற விஷயங்களே நம்ம சொல்லிட்டு வர்றோங்க. இப்ப கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு எல்லா தேர்வுகளையுமே முடிச்சாச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே அடுத்து யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் சேரலாம், என்ன கல்லூரிகளில் சேரலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் கல்லூரிகளில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று த்ரூ கவுன்சிலிங் வழியாக போகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா த்ரூ மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வழியாக போகிறது. இப்போ நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்லூரிக்கு கவுன்சிலிங் வழியாக போனாலும் சரி, இல்லை மேனேஜ்மெண்ட் சீட் வழியாக போனாலும் சரி, சில டாக்குமெண்ட்ஸ், அதாவது சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இப்போ இருந்தே நீங்கள் தயார் பண்ண ஆரம்பிக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கல்லூரியில் சேர்றதுக்கு தேவை, நீங்கள் கல்லூரிக்கு சப்மிட் பண்ணாலும் சரி, இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, என்னென்ன கவுன்சிலிங்கில் என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கல்லூரியில் சேரணும்னு நினச்சிருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற சில டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட்டுங்க. இதெல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் என்னென்னா கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிக்கலாம். ஸோ அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் என்னைக்குனாலுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் கல்லூரி சேர்றீங்க, கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இதில் முதல்ல கேட்கக்கூடிய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட் தான் எல்லா இடங்கள்லையுமே கேட்பாங்க. நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டை வச்சு தான் ஃபர்ஸ்ட் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ப்ளஸ் கல்லூரிகளில் சீட்டு தரது நம்ம 12th மார்க்னு சொல்கிறோம். பட் பெரும்பாலும் நம்மளுக்கு 10th மார்க் ஷீட்ஸை தான் ஃபர்ஸ்ட் விஷயம் செக் பண்ணுவாங்க. எல்லா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லையுமே நம்மளை எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் ப்ரெசென்ட்டாக 12th முடிச்சவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்டை வச்சுக்கோங்க. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 11th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்டுங்கிறது நம்மளுக்கு தேவைப்படாது. சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்டுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைங்க. மூணாவது விஷயம், இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டாக எழுதக்கூடிய 12th ஸ்டாண்டர்டோட ரிசல்ட் வந்த உடனே 12th மார்க் ஷீட்டையும் நம்ம தயார்படுத்திக்கணும். இல்லை ரிசல்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அட்டஸ்டட் சைன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க் ஷீட் கொடுக்குற அன்னைக்கு நமக்கு மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. நான்காவதா என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ என்ன போர்டில் படிச்சிருந்தாலும் அந்த பள்ளியிலிருந்து நீங்கள் வாங்கக்கூடிய மாற்றுச் சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, டிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசி கம்பல்சரி அவசியங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல்ல இருந்து ப்ராப்பராக டிசிங்கிறத வாங்கிக்கணும். இந்த டிசியை வச்சு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்து அஞ்சாவதாக நம்மளுக்கு வேறு என்ன சர்டிஃபிகேட் மெயினாக எல்லா இடங்கள்லையுமே தேவைப்படும். கல்லூரியில் சேர்றதுக்கு மட்டும் கிடையாது, கல்லூரியில் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுமே சில ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வாங்குறதுக்கு நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது தேவைப்படுங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது ஜாதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி நம்மளுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் சேர்றதுக்கும் தேவைப்படுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புக்குமே தேவைப்படும். இது பொதுவான விஷயங்கள். இது எல்லாருக்கிட்டையுமே கேட்பாங்க. அதாவது 10th 12th மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் கேட்பாங்க. இதை தாண்டி சில ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்குங்க. அது என்ன சார் சில ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், எஃப்ஜின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சான்றிதழையும் நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? அடுத்த விஷயம், யாரெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவாங்க. இதை பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் பிடபிள்யூடி கேட்டகரியில் வர்றீங்களோ அவங்க என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் கம்பல்சரி, அப்டேட்டட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவை. நான் பழசு வச்சிருக்கேன் அப்படின்னால இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கம்பல்சரி பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டுங்கிறது தேவைப்படுங்க. அடுத்து யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி,
இல்லை சார் நான் எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைகள் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுவுமே நமக்கு வந்து கல்லூரிகளில் சேர்றப்ப சில சலுகைகளுக்காக நம்ம வந்து அதை பயன்படுத்துவோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்க. நம்ம நிறைய பேர் வந்து பழைய ஃபோட்டோவே இன்னும் எடுத்திருப்பீங்க. இப்போ நீங்கள் 12th முடிச்ச உடனே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையுமே தேவைப்படும். இது போக காமனாக முக்கியமாக ஒரு விஷயம் தேவைப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவுக்குள்ள எங்கே போனீங்கனாலும் ஆதார் கார்டுங்க. ஸோ அப்போ ஆதார் கார்டையும் நம்ம வந்து ஆதார் கார்டையும் வந்து நம்ம வந்து ரெடியாக வச்சிருக்கணும். இப்போ என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஆதார் கார்டு கூட 10th மார்க் ஷீட்டு மேட்ச் ஆகணும், 12th மார்க் ஷீட்டு மேட்ச் ஆகணும், எல்லா தகவல்களுமே கரெக்டாக இருக்கணும். அப்போ இதை போய் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் 10th மார்க் ஷீட் ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி சிபிஎஸ்இ மாணவர்கள் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸ்டேட் போர்ட் மாணவர்களை பற்றி எனக்கு தெரியல. ஸோ அப்டேட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் காமனான விஷயங்கள். இதெல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்கள் கிட்டத்தட்ட 8, 9, 10 இதில் 9 சர்டிஃபிகேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே குறைஞ்சபட்சம் 3 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து குறைஞ்சபட்சம் 3 செட் ஆச்சு வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜெராக்ஸ் காப்பீஸில் முடிஞ்ச அளவுக்கு அட்டஸ்டேடு சைன் வாங்கிக்கோங்க. ஏன்னா அட்டஸ்டேட் சைன்ங்கிறது உங்களுக்கு கெசட்டட் ஆஃபீஸர்ஸ்கிட்டயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பள்ளி முதல்வர்கிட்டயோ வாங்கிக்கலாம். ஸோ அந்த அட்டஸ்டேட் சைனும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த நிமிஷம் வேணாலுமே கல்லூரிகளுக்கு சேர்றதுக்கும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கும் இதெல்லாமே உபயோகமாக இருக்கும். சரிங்களா? இது தெரியாமல் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமேல் தான் எல்லாத்தையுமே தயார் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு விஷயங்களை நீங்கள் போய் சிக்கிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ +2 முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ இருந்து இது சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு சான்றிதழ்களையும் நீங்கள் தயார் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது எல்லாமே பின்னாடி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள், அதாவது அடுத்து என்ன படிக்கணும், என்ன மாதிரியான கோர்சஸ் சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கிறது, கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.